என்ன இவர் இப்படி வந்திருக்காரு இவரு? ஆஹா, ஒரு கவிதை இன்னொரு கவிதையை ரசிக்குதா? தங்கை அண்ணா, தங்கை அண்ணா, இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்குங்க. திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. ஆடிய பாதமோ அலாவுதீன் பூதமோ ஒண்ணு சேருங்க. வெரி குட். குரங்கெல்லாம் கோரசா கத்துற மாதிரி குருநாதா. யாரு வந்து பேரிங் வந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்புட்ட ஆசை. ஆக்சுவலி புகழ் வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன தொங்கிருச்சு? பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. கவி என்ன கூப்பிடு. மாமா. நாய் கூப்பிடுற மாதிரியே இருக்கு. உனக்கு யார் மாமா? நீ ஏன் நாயை கூப்பிடுற? சூப்பரா மாப்ள. யோ 38. ஏன்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? டென்ஷன் 302. 302. ஏய் சீ, ஏன் அழுதுக்கு இருக்க நீ? சோ பட்டுக்குட்டி. திரும்ப திரும்ப அத என்னால தாங்க முடியாதுடா. ஹலோ. ஹலோவா? ஹலோ சீ வெயிடி போன கீழே. எதுக்கு ஐயையோ சொல்றீங்க? இல்ல நான் ஐயான்னு தான் சொன்னேன். சிக்னல் சரியில்லை, அதான் உங்களுக்கு அப்படி கேட்டது. யாருமே தெரிய மாட்டேங்குது. போன கோபல வைங்க. இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி நாயரே? உங்களுக்கு நான் வேண்டாமா? வேண்டாமாவா? வாங்க வாங்க. எடி செருப்ப நாய். ஹலோ ஹலோ ஹலோ. ஒரு மனுஷன் எவ்வளவுதான்யா கஷ்டப்படுறது? அது என்ன உங்க மட்டும் வாங்கன்னு சொன்னாங்க? அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. இனிமே நான் அர்ஜுனை மதிக்க மாட்டேன். அப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. என்னதான் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் உனக்கு தாத்தா தானே. ஏன் என்ன வேணாம் சொல்றீங்க? சுனிதாக்கா மட்டும் வான்னு சொல்றீங்க, நான் மட்டும் வேணாம் சொல்றீங்க. இந்த சமாளிக்கிற வலையில வச்சுக்கிறாங்க. ஹலோ அப்படின்னு மதிக்கவே இல்ல. அப்படியா? அப்படியா செய்து மறந்து விட்டேனடா என் செல்வமே. உங்களை நான் இன்னைக்கு பார்க்க கூட மாட்டேன். மாமாவை அப்படி எல்லாம் பேச கூடாதுப்பா. நான் நீங்கள நோக்கவே நோக்கல. ಈ எபிசோட் என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. நீ ஜெயிச்சே ஆகணும். ஏய் பாப்பா என்னாச்சு? நத்தம் நத்தம். நத்தம் இல்ல முதபி ரத்தம். அஷு இதே வேலை இதே வேலை போ. உன்னை காணாமல் உன்னை காணாமல். ஐயா என்னையா இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? உன்னால முடியாது இந்த ஊரு சொல்ல நம்பாதே. ஏய் பரப்பாவே. ஒரு வாட்டி கத்துன கொன்னுடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசு? அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. தனியா பேசிட்டு அவங்களே அடிச்சுக்கிறாங்க. மூல கோளாறு உள்ளவன் லூசு பாயா. லூசு பாயலா. சாப்பிடுற சாப்பாடு எதுவுமே டைஜஸ்டே ஆகாது. வயித்துலயே ஒட்டாது. காலங்காத்தால ஒரு லூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. நாம் தருகிறது நீ தருகிறது நாம் தருகிறது நம் தருகிறது திட்ட தருகிறது. மெதுவா பூமி தாங்காதடா. மெதுவா பண்ணு. கை வலிக்கல. சரி சரியாச்சா? இது டூ மச். இது டூ மச். பக்கத்துல வாங்க. அந்த டாஸ்க் என்னடி உரசுது? என்ன உரசுது? ஓயோ பாத்து அஸ்வின் பாத்து. வாயில என்னது? நீ உணர்ச்சி வச்சத அடக்கு. சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. இருங்க அப்படி சொல்றேன். என்னடா பாசக்கார பயவிலியா இருக்க? இது என்ன வாந்தி வருது? நீ சாப்பிடலாம்டா. ஏன் அப்ப நான் மனுஷன் இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ரெண்டு மிருகமும் சேர்ந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. மோந்து பக்கத்தை சாப்பிடு. ஐயோ இது மணிமேகல் தோத்தாங்கன்னா இதை விட அசிங்கம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க. ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. ஏன்னா நீங்க தாங்க பெஸ்ட் சாப்பிடுறது இல்ல. உங்களை வச்சுக்க யாரு இருக்கா? நீங்க மட்டும் தான் சாம்பியன். ஏயா வாய்க்கு வரலாம் அடிச்சு விட்டு இருக்க. விட்டா விசிட்டர் வேர்ல்டு அடிச்சேன்னு சொல்லுவ போலயே. ஆகாட்டு. ஐயோ என் குழந்தை நான் வெற்றி ஆகிறதுக்காக வாய் பாறேன் அப்பா. அந்த வாயில் ஆய் போயிட்டு போதா மூடாத. போட்டு அற உனக்காக நான் முட்டை குடிக்கல. இவன் வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டான் போல. சொல்லுங்க பாக்கலாம். என்னமா முழுகாம இருக்கியா? நக்கல்யா அவனுக்கு. பாத்து 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 பாத்து. ஊட்டி அங்க இருக்கு. தெரியுது, நீ மூடு. அட்வான்டேஜ் லாஸ்ட் டூல ஃபர்ஸ்ட் வந்தவங்க தக்ஷன் புகழ். எனக்கு வாமிட் வரத பத்தி கூட கவலைப்படாம இத நான் சாப்பிட்டேன். ஆனா நீங்க நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். குஜராத் குடுகுடுப்புக்காரா. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நைஸ் எஃபோர்ட். சூப்பர். நான் வாங்கி எடுக்க போறேன். குசும்ப பத்தியாடா? ரொம்ப குசும்பு. இல்லங்க என் பாப்பா இங்க விட்டு மணிமேகலையே மாஸ்டர் விட்டுரு. ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா.
ரொம்ப குஷியோ லவ் ஓகே ஆயிடுச்சுல. இப்போ உலகத்துல என்ன ஒரு அதிசயம் நடந்து நீ இவ்வளவு சந்தோஷப்படுற? உனக்கு சொன்னா புரியாதுடா. இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. அப்படி லவ்மா நல்வாழ்க்கையின் ஆரம்பம். சுனிதாவையும் நாங்க வந்து அஸ்வினிக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்றியே ப்ரோ. வேலை பார்க்க விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் பேசலாம். நல்ல ஐடியாவா இருக்கு. இதை நான் எதிர்பார்க்கலையே. உனக்கு நான் பிளான் பண்ணேன், எனக்கு அவன் பிளான் பண்ணிட்டு. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.